அனைவருக்கும் வணக்கங்க. இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. பராபவ வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை இருக்குதுங்க. மாலை 4:45 முதல் 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை இருக்குதுங்க. இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியிலையும் இறங்காமல் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து இன்றைய விசேஷம்னு பார்த்தா இன்றைக்கி பிரதோஷம். திங்கட்கிழமையில் வர்ற பிரதோஷம் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாளுங்க. இன்றைக்கி சாயங்காலம் சிவபெருமானை நினச்சி வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பை தருங்க. இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை மறக்காமல் முழுவதுமாக பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சந்திரன் எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு இப்போ ரொம்ப விரிவாக பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளுங்க. மதியம் 12 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு எந்த தடையும் இல்லாமல் வந்து சேருங்க. உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற இடமாற்றம் இன்றைக்கி சுலபமாக கிடைக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து சந்தோஷப்படுத்துங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப பெருமைப்படுவாங்க. புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல வழிகாட்டுதல் கிடைக்குங்க. உங்களுடைய கடினமான முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மதியம் 12 மேலே சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. மேஷராசிக்கு புனர்பூச நட்சத்திர அதிபதியான குரு பகவான் 9 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால மதியத்துக்கு மேலே உங்களுக்கு பாக்கிய பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சுப காரியங்களுக்காக கொஞ்சம் பணம் விரயமானாலும் அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க. அப்பா வழியிலேருந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வருங்க. கணவன் மனைவிக்கு இடையில் ரொம்ப நாளாக இருந்த சின்ன ஈகோ பிரச்சனைகள் இன்றைக்கி சுமூகமாக முடிவுக்கு வருங்க. காதலிப்பவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. இன்றைக்கி நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் தயிர் சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு எல்லா காரியத்துலேயும் வெற்றியை தருங்க. ரிஷபராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு பணவரவு ரொம்ப தாராளமாக இருக்குங்க. மதியம் 12 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை இருக்குங்க. உங்களோட பேச்சில் ஒரு வசீகரம் இருக்குங்க. அது மூலமாக காரியங்களை சாதிப்பீங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு அரசு காரியம் இன்றைக்கி ரொம்ப சுலபமாக முடிஞ்சு உங்கள் மனப்பாரம் குறையுங்க. உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல மேடை இன்றைக்கி கிடைக்குங்க. தேவையில்லாத விவாதங்களில் தலையிடாமல் இருக்கிறது உங்களோட மன அமைதியை காக்குங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. மதியம் 12 மேலே சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ரிஷபராசிக்கு குரு பகவான் 8 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால மதியத்துக்கு மேலே லாபஸ்தானத்தோட பலனாக உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயம் 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதால வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. வெளியூர்லேருந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் வந்து சேருங்க. வயதானவர்களோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் புரிதல் ரொம்ப நல்லா இருக்குங்க. காதலிப்பவர்கள் இன்றைக்கி எதிர்காலம் பற்றி பேசி நல்ல முடிவு எடுப்பீங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. இன்றைக்கி சிவபெருமானுக்கு வில்வ இலை சாத்தி வழிபடுறது உங்கள் பொருளாதாரத்தை இன்னும் உயர்த்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மதியம் 12 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியிலேயே அதாவது 1ஆம் இடத்துல திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால உங்கள் எண்ணங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. எந்த ஒரு வேலையையும் அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் தோற்றத்தில் ஒரு புது பொலிவு இருக்குங்க. நீண்ட நாளாக உடல் நலத்தில் இருந்த சோர்வு நீங்கி இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. உங்களுக்கு கீழ் வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக நடந்துக்குவாங்க. உங்களோட பேச்சுக்கு மற்றவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க. வீண் செலவுகளை குறைச்சி சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவீங்க.
மதியம் 12 மணிக்கு மேலே சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. மிதுன ராசிக்கு குரு பகவான் 7 மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால மதியத்துக்கு மேலே தொழில் மற்றும் வியாபாரத்தில் ரொம்ப பிரமாதமான முன்னேற்றம் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு பெரிய உதவியும் ஆதரவும் கிடைக்குங்க. புதிய தொழில் கூட்டாளிகள் உங்களை தேடி வருவாங்க. உங்களோட சமூக அந்தஸ்து உயரும்படியான சில நல்ல சம்பவங்கள் இன்றைக்கி நடக்குங்க. போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகமாகுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. இன்றைக்கி நீங்கள் விநாயகரை நினச்சி அருகம்புல் சாத்தி வழிபடுறது உங்கள் முயற்சிகளில் முழு வெற்றியை தருங்க. கடகராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைந்த நாளுங்க. மதியம் 12 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால குடும்பத்துக்காகவும் சுப காரியங்களுக்காகவும் கொஞ்சம் அலைச்சலும் செலவும் இருக்குங்க. தூக்கமின்மை பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்க. மற்றவங்க சொல்கிற வதந்திகளை நம்பாமல் உங்கள் புத்தியை நம்பி செயல்படுறது தாங்க உங்களுக்கு வெற்றியை தரும். கோபத்தில் எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காமல் பொறுமையாக யோசித்து செயல்படுறது ரொம்ப முக்கியமுங்க. யாரையும் முழுசாக நம்பி எந்த ஒரு புது பொறுப்பையும் இன்றைக்கி ஒப்படைக்க வேண்டாங்க. உங்களுடைய ஆன்மீக சிந்தனை இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. மதியம் 12 மணிக்கு மேலே சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. கடகராசிக்கு குரு பகவான் 6 மற்றும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால மதியத்துக்கு மேலே உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளெல்லாம் தானாக விலகிடுங்க. அப்பா வழியிலேருந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் பண உதவியும் உங்களை தேடி வருங்க. ரொம்ப நாளாக இருந்த கடன் பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வருங்க. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப முழுமையாக கிடைக்குங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறது உங்கள் வயிறு சம்பந்தமான உபாதைகளை தடுக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது குடும்ப அமைதியை காக்குங்க. காதல் விவகாரங்களில் பொறுமை ரொம்ப முக்கியமுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2. இன்றைக்கி நீங்கள் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது உங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி ஒரு பெரிய நிம்மதியை தருங்க. சிம்மராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு லாபங்கள் குவிய போகும் நாளுங்க. மதியம் 12 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க. மூத்த சகோதரர்கள் மூலமாக ஒரு பெரிய உதவி உங்களை தேடி வருங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய புது ஐடியாக்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சி உங்கள் மதிப்பும் உயருங்க. அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதினவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் வருங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க. சாயங்கால நேரத்தில் ஆன்மீக விஷயங்களுக்காக ஒரு சின்ன பயணம் போயிட்டு வருவீங்க. மதியம் 12 மணிக்கு மேலே சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. சிம்ம ராசிக்கு குரு பகவான் 5 மற்றும் 8ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால மதியத்துக்கு மேலே குழந்தைங்க மூலமாக ஒரு ரொம்ப சந்தோஷமான செய்தி வந்து சேருங்க. பூர்வ புண்ணிய பலனால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. ஆனாலும் 8ஆம் அதிபதியோட பலனும் சேர்றதால ஷேர் மார்க்கெட் மாதிரி விஷயங்களில் பெரிய முதலீடுகள் செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. எதிர்பாராத உறவினர்களோட வருகையால் வீட்டில் ஒரு பண்டிகை மாதிரி சந்தோஷமான சூழ்நிலை உருவாகுங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் காதல் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. இன்றைக்கி நீங்கள் சூரிய பகவானை மனசார வேண்டிட்டு காலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வேலையை தொடங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. கன்னிராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நாளுங்க. மதியம் 12 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு புது பிஸ்னஸ் ஐடியா தோணும். அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளில் இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக இறங்குவீங்க. வேலை தேடுற இளைஞர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு வேலை வாய்ப்பு அமையுங்க. தோல் சம்பந்தமான அல்லது நரம்பு சம்பந்தமான உபாதைகள் வந்தால் உடனே மருத்துவரை பார்க்குறது நல்லதுங்க. சாயங்காலம் உங்கள் குடும்பத்தோட ரொம்ப அமைதியான நேரத்தை செலவிடுவீங்க. மதியம் 12 மணிக்கு மேலே சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. கன்னிராசிக்கு குரு பகவான் 4 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால மதியத்துக்கு மேலே உங்கள் வீட்டில் ரொம்ப நிம்மதியான சூழ்நிலை இருக்குங்க. வண்டி, வாகனம் அல்லது சொத்து வாங்குகிற எண்ணம் இருந்தால் அது சுலபமாக நிறைவேறுங்க. வாழ்க்கை துணையோட முழுமையான ஆதரவு கிடைக்குங்க. தொழில் சம்பந்தமாக நீங்கள் போடக்கூடிய புது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பணபலனை தருங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் ரொம்ப அன்பான நெருக்கம் அதிகமாகுங்க.
காதல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நடக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. இன்றைக்கி நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்கள் தொழிலில் பெரிய திருப்பு முனையை கொடுக்குங்க. துலா ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகும் நாளுங்க. மதியம் 12 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் சுலபமாக நடந்து முடியுங்க. அப்பா வழியிலேருந்து நல்ல ஆதரவு கிடைக்குங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மூலமாக உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரும் புகழும் வந்து சேருங்க. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் மூலமாக ஒரு தொழில் உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. கோர்ட் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருங்க. எதிர்பாராத உறவினர்கள் வருகையால் வீட்டில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை இருக்குங்க. மதியம் 12 மணிக்கு மேலே சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. துலா ராசிக்கு குரு பகவான் 3 மற்றும் 6ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால மதியத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு அசாத்தியமான தைரியமும் சுறுசுறுப்பும் பிறக்குங்க. உத்தியோகத்தில் இருந்த போட்டிகளை ரொம்ப சாமர்த்தியமாக முறியடித்து ஜெயிப்பீங்க. உங்களோட உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட சவாலான வேலைகளையும் இன்றைக்கி அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் சந்தோஷம் பெருகும் நாளுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. இன்றைக்கி நீங்கள் அம்பாளை நினச்சி குங்கும அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது உங்கள் குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சியை தருங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க. மதியம் 12 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால உங்களை அறியாமலேயே மனசில் ஒரு சின்ன பதற்றமும் கோபமும் வரலாங்க. எதிர்பாராத அலைச்சல்கள் வர வாய்ப்பு இருக்குங்க. யாருக்கும் இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ அல்லது பெரிய தொகை கடன் கொடுக்கறதையோ முற்றிலும் தவிர்த்துடுங்க. கோபத்தில் யாருக்கும் மெசேஜ் அனுப்புறதையோ அல்லது இமெயில் அனுப்புறதையோ இன்றைக்கி தவிர்த்துடுங்க. உடம்புக்கு சூடு தராத ரொம்ப எளிமையான உணவுகளை சாப்பிட்றது உங்கள் ஆரோக்கியத்தை காக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியாக இருக்கிறது மட்டும்தாங்க பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். மதியம் 12 மணிக்கு மேலே சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 2 மற்றும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் மதியத்துக்கு மேலே தனஸ்தானத்தோட பலனாக பணவரவு ரொம்ப தாராளமாக வந்து சேருங்க. குடும்பத்தில் இருந்த சின்ன குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்குங்க. குழந்தைங்க உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. இருந்தாலும் அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கிறதால புது முயற்சிகளை மட்டும் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ள வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9. இன்றைக்கி நீங்கள் சந்திராஷ்டம தோஷம் விலகிறதுக்கு காலையில் எழுந்ததும் சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு அமைதியாக வேலையை தொடங்குங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு கூட்டாளிகள் மூலமாக லாபம் வரக்கூடிய நாளுங்க. மதியம் 12 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால உங்கள் தொழில் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட ஆதரவு ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி பெரிய வழிகாட்டியாக இருந்த ஒருத்தரை திடீர்னு சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைக்குங்க. ஆடம்பரமான பொருட்களுக்கு தேவையில்லாமல் செலவு செய்கிறத இன்றைக்கி கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் உங்களோட கடின உழைப்புக்கு மேல் அதிகாரிகள்கிட்டேருந்து பெரிய பாராட்டு கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு இன்றைக்கி ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. மதியம் 12 மணிக்கு மேலே சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. தனுசு ராசிக்கு குரு பகவான் ராசி அதிபதியாகவும் 4ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறதால மதியத்துக்கு மேலே உங்கள் தன்னம்பிக்கை ரொம்ப பலமாக இருக்குங்க. மனசில் நினச்ச காரியங்கள் எல்லாம் சுலபமாக நடந்து முடியுங்க. அம்மாவோட ஆசீர்வாதமும் அன்பும் உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. வீடு அல்லது வாகன சேர்க்கைக்கு நல்ல வாய்ப்பு அமையுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் ரொம்ப அன்பான சூழ்நிலை நிலவுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3. இன்றைக்கி நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினச்சி மஞ்சள் நிற பூக்கள் சாத்தி வழிபடுறது உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகரிக்குங்க. மகர ராசிக்காரர்களே, இன்றைக்கி நீங்கள் எதிர்ப்புகளை மீறி சாதிக்கும் நாளுங்க. மதியம் 12 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால உங்களுடைய துணிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க.
வேலை பார்க்குற இடத்துல இருந்த மறைமுக போட்டிகள்லாம் விலகி உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்குங்க. உங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகளை இன்றைக்கி அரசாங்க அதிகாரிகள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. உங்களுடைய தலைமை பண்பு இன்றைக்கி ரொம்ப பிரகாசமாக வெளிப்பட்டு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தர்கிட்டேருந்து உங்களுக்கு பெரிய பாராட்டும் உதவியும் கிடைக்குங்க. மூட்டு வலி அல்லது கால் வலி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு சரியான மருத்துவம் பார்க்குறது ரொம்ப அவசியங்க. மதியம் 12 மணிக்கு மேலே சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. மகர ராசிக்கு குரு பகவான் 3 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால மதியத்துக்கு மேலே வெளியூர் அல்லது வெளிநாடு சம்பந்தமான சுப செய்திகள் உங்களை தேடி வருங்க. உங்களோட விடாமுயற்சிக்கு தகுந்த வெற்றி கிடைக்குங்க. சுப காரியங்களுக்காக கொஞ்சம் அலைச்சலும் விரயங்களும் ஏற்பட்டாலும் அது ரொம்ப நன்மையாக முடியுங்க. சாயங்காலம் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. கணவன் மனைவி உறவு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. காதல் வாழ்க்கையில் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. இன்றைக்கி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் வச்சு வழிபடுறது உங்கள் முயற்சிகள் எல்லாத்துலேயும் பெரிய வெற்றியை தருங்க. கும்பராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்கள் புத்திசாலித்தனம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் நாளுங்க. மதியம் 12 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியாக இருக்குங்க. குழந்தைங்க மூலமாக ஒரு பெருமையான செய்தி உங்களை தேடி வருங்க. கலைப்பொருட்கள் அல்லது தங்கம் மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை இன்றைக்கி வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல மடங்கு லாபம் உங்களை தேடி வருங்க. உங்களோட உடன் பிறந்தவர்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உதவி கேட்டு வருவாங்க. மனசில் இருந்த பாரமெல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. மதியம் 12 மணிக்கு மேலே சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. கும்பராசிக்கு குரு பகவான் 2 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால மதியத்துக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான பணவரவு இருக்குங்க. லாபஸ்தானத்தோட பலனாக நீங்கள் தொட்டதெல்லாம் லாபமாக மாறுங்க. குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம் சுலபமாக கைக்கு வந்து சேருங்க. ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த உறவினர்கள் இன்றைக்கி உங்களை தேடி வந்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் காதல் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குங்க. காதலிப்பவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாளுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8. இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமானை மனசார நினச்சி வழிபடுறது உங்களை எப்பவும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. மீனராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் நாளுங்க. மதியம் 12 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால வீட்டில் ரொம்ப நிம்மதியான சூழ்நிலை இருக்குங்க. வண்டி வாகனம் அல்லது வீட்டில் புதுசாக பொருள் வாங்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாளுங்க. விவசாயம் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப லாபகரமான நாளாக அமையுங்க. வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது பராமரிப்பு வேலைகளை செய்கிறதுல இன்றைக்கி அதிக ஆர்வம் காட்டுவீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் பாசிட்டிவாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. பாகப்பிரிவினை அல்லது சொத்து தகராறுகள் இருந்தால் அதில் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்குங்க. மதியம் 12 மணிக்கு மேலே சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. மீன ராசிக்கு குரு பகவான் ராசி அதிபதியாகவும் 10ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறதால மதியத்துக்கு மேலே உத்தியோகத்தில் உங்களுக்கு ரொம்ப பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க. கர்மஸ்தானத்தோட பலனா தொழிலில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் 100% வெற்றியாக மாறுங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களோட தொடர்பு கிடைச்சி உங்களுக்கு பெரிய பலமாக அமையுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் ரொம்ப அன்பான அந்யோன்யம் இருக்குங்க. காதல் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல புரிதல் இருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3. இன்றைக்கி நீங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்கிறது உங்களுக்கு முழுமையான மனநிறைவை கொடுக்குங்க. நாளை விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கும் அம்பாளுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க. நாளைக்கு காலையில் வீட்டில் முருகப்பெருமானை நினச்சி தீபமேத்தி வழிபடுறது உங்களோட எல்லா கஷ்டங்களையும் நீக்கி குடும்பத்தில் பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.